கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மாயமான 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் அதே பகுதியில் உள்ள ஏரி நீரில் மூழ்கி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம் தர்மராஜா, விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சாமுவேல் மகன் கிஷோர், வயது 9. இவர் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்தார். நீண்ட நேரம் ஆகியும் வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தனர். பள்ளி மாணவனுடைய தாயார் தமிழ் பன்ருட்டி காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் பன்ருட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து மாயமான பள்ளி மாணவனை தேடி வந்தனர். விடிய தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த போலீசார் இன்று காலை அதே பகுதியில் ஏரியில் நீரில் மூழ்கி சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவன் உயிரிழந்த காரணங்களை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கிஷோரின் தந்தை நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது இவரது மகன் ஏரியில் மூழ்கி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.